ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலா. நான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். கோதுமை மாவில் நல்லா சாஃப்டான டேஸ்டியான பூரியும், அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டலில் செய்கிற அளவுக்கு அதை விட தூக்கலாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். 1/2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கடலை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி இப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லூஸாக பிசைஞ்சிங்கன்னா பூரி ஆயில் கொஞ்சம் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பத்தலின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ இது மூடி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசால் தயார் பண்ணிடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, தேவையான அளவு வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூரி மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி சேர்த்திங்கன்னா. இப்போ 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3/4 பாகம் வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த வெங்காயத்துக்குடியே இந்த கடலை மாவு கரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணி வழியாக நல்லா இறங்கும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலா செஞ்சிங்கன்னா. இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது கூட லைட்டாக சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா பூரிக்கு மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. இப்போ நம்ம பூரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பூரி மாவு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அது 3 பெரிய உருண்டையாக இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்காக 3 உருண்டை வச்சுருக்கேன். இப்போ பூரி தேய்ச்சிக்கலாம். பூரி எப்போயும் ரொம்ப சன்னமாகவும் தேய்க்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது. சப்பாத்தியோட இன்னும் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இப்போ பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பூரியுமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு மேலே எழும்பி வரும். பூரி பொரிக்கும்போது ஆயில் கொஞ்சம் சேர்த்து காய வச்சுக்கோங்க. கம்மியான ஆயிலில் செய்யும்போது பூரி சரியாக வராது.
இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு சூப்பரான கோதுமை பூரி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மைதா, கொஞ்சமாக ரவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு எல்லா பூரியும் நல்லா புசு புசுன்னு தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி காலை உணவு வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.